தமிழக விவசாயிகள் டெல்லியில் நடத்தி வரும் போராட்டம் இன்று 15வது நாளை எட்டியுள்ளது. வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட தமிழக விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. இவற்றை நிறைவேற்ற வலியுறுத்தி ஐயாக்கண்ணு தலைமையில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தினர் இன்று 15வது நாளாக டெல்லி ஜந்தர் மந்தர் திடலில் போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். தங்களை சந்திக்க பிரதமர் மோடி நேரம் ஒதுக்காததால் அவரை போன்று முகமூடி அணிந்தவரிடம் தங்களது கோரிக்கைகளை மனுவாக அளிப்பதாக ஐயாக்கண்ணு தெரிவித்தார். இன்றைக்கு பாம்பு கறி தின்னும் போராட்டம் வைத்திருந்தோம். இந்த பீட்டாவும் வனத்துறையும் வந்தாங்க. வந்து சார் இங்கே வேணாம் சார், கொஞ்சம் அது பண்ணாதீங்க சார்னு கேட்டுக்கிட்டாங்க. அதனால் இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது, பாம்பு கறி தின்னும் போராட்டம் எப்படி. ஏன்னா வந்து அது ஒன்றும் இல்லையே, பாம்பு கறியாக தின்னு வாழலான்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். அதனால் அதை இப்போது தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றோம். இன்று மோடி காந்தி வந்து மோடி கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, விவசாயிகளை காப்பாற்றுனுங்க மாதிரி. வீட்டெல்லாம் கஷ்டப்படுறாங்க, விவசாயம் பண்ணி 2 வருஷம் ஆச்சுங்க, எல்லாம் காஞ்சி போய் கிடக்குங்க. பூமியில் தண்ணி எடுத்து வித்துடுறாங்க, பெப்சி கோலாலாம் போயிடுது, வானமும் சதி பண்ணுது. நாங்கள் என்னையா பண்ணுவோம், போர் போட்டு 600 அடி தோண்டி கூட தண்ணி வரலையா. எங்கள் வீட்டுக்காரரும் எங்கள் மகளும் வர சொல்கிறாங்க. போதும், எப்படியோ நாங்கள் காவந்து பண்ணலான்னு நினைக்கிறோம் ஐயா. இந்நிலையில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளை தமிழக வேளாண் அமைச்சர் துரைக்கண்ணு மற்றும் மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து பேச உள்ளனர். இதைத் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் விவசாய பிரதிநிதிகளை உடன் அழைத்துச் சென்று மத்திய அமைச்சர்களை சந்திக்கவும் அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக மத்திய அமைச்சர்களிடம் தமிழக அரசு சார்பில் நேரம் கேட்டுள்ளதாக தெரிகிறது. மத்திய நிதியமைச்சர் மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சரை அவர்கள் சந்தித்து பேசலாம் என தெரிகிறது.